அடுத்து என்னென்னு பார்த்தோமா, தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் அப்படின்னு சொல்லி அது ஒரு கடிதம் தான். அந்த கடிதத்தில் என்ன எழுதுனாங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அதில் தெரிந்து கொள்ளுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம் அந்த பாக்ஸு. எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை, இதுதான் வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூல் 1879 வெளியிட்டிருக்காங்க. அது பதிப்பை பாரதி ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டயபுரக்கு 6/8/1919 கடிதம் எழுதினார். பலவித குற்றம் அதெல்லாம் வந்துச்சு. இதில் என்ன முக்கியமாக பார்த்தோமா, வம்சமணி தீபிகை நூலில் முழு படிவம் என்னன்னு பார்த்தோமா, மறுபதிப்பாக இலசைமணி என்பவரால் 2008 அப்படியே வெளியிடப்பட்டது. அதில் என்னென்னு பார்த்தோமா, நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர் ஆவார், கவிஞர், எழுத்தாளர், நிறைய இது இருக்குது. பாரத நடத்திய இது என்னன்னு பார்த்தோமா, சூரிய உதயம், கர்மயோகி, இதெல்லாம் இதில் துணையாசிரியர் இதில் பணியாற்றிருக்காங்கன்னு பார்த்தோமா, லோகபகாரி, தேசபக்தன, இதில் துணையாசிரியர் இருந்திருக்காரு. இதுதான் இதோட இம்பார்ட்டன் இது. ஓகே, என்ன பாரதியை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா, எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, அயனின் அருளே அருங்கதி என்னே உய்ய இவன் தூற்று தன் தந்தையார் என்னைய புறமொழி கற்க வென்றியும் புவர் என்னை யான் செய்கு தின்ற தமிழ் கற்பினே பின்னை ஒருவரும் போனார் ஆதலின் கண்ணன் யான் அம்மொழி கற்க துணிந்தனேன் ஏனும் கைப்பொருள் அற்றன் கற்ப தெய்வக. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, என்னை இப்படி இந்த தமிழை இப்படி கற்றுக்க வச்ச தந்தை அப்படின்னு சொல்லி வேறு மொழியெல்லாம் கற்றுக்கிறதோட இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இது சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.